இன்றைக்கி ராகி சிமிலி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்குறோம். இது பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரை எல்லாருமே சாப்பிடலாம். இது ரொம்ப உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானது. இதுக்கு 1 கப் ராகி மாவு, கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு, இதுக்கு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா தெளித்து புட்டு மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். பிசைஞ்சிட்டு இதை ஒரு பாத்திரத்தில் வச்சு ஒரு 15 மினிட்ஸ் நல்லா வேக வச்சுக்கலாம். வெந்ததும் இது சூடாக இருக்கும்போதே மற்ற பொருளெல்லாம் சேர்த்துக்கணும். இதுக்கு 1 கப் வேர்க்கடலை பவுடர், 1 கப் வெல்லம், அதையும் பொடிச்சு சேர்த்துக்கலாம். இதுக்கு 2 ஸ்பூன் நெய் போதும். ரொம்ப ஜாஸ்தி நெய் பிடிக்கும்னா சேர்த்துக்கோங்க. எனக்கு இதே போதும். இது நல்லா கை வச்சு அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சு எடுத்துக்கணும். நெய் அதிகமாக சேர்க்க தேவையில்லை. இது ஒரு 2 நாள் வச்சு சாப்பிட்லாம். இந்த மாதிரி செய்கிறது நான் அடை மாதிரி செஞ்சு காமிச்சிருக்கேன். அது ஃபுல் வீடியோ லிங்க்கில் இருக்குது, அதை பாருங்கள். அது ஒரு வாரம் வரைக்கும் வச்சு சாப்பிட்லாம். இது ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும். நீங்களும் இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.